ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்களா நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை கனமும் தூயும் புகழும் உண்டாவதாக. தேவன் நல்லவர். கடந்த நாட்களிலே தேவன் என்னோடு பேசின தேவ வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் உற்சாகம் உள்ள மனதுடையவனாய் இருக்கிறேன். ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரோடும் அவர் பேசுவாராக. ஆண்டவர் பேசுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற போது தேவன் நிச்சயமாகவே பேசுவார். அல்லேலூயா. அவர் ஒருவரையும் வெறுமையாய் அப்படியே அனுப்பி விடுகிற தேவன் அல்ல. அவருடைய மன விருப்பமும் அது அல்ல. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. கடினமுள்ள இருதயம் உடையவர் அல்ல. லகுவான மனதை உடைய தேவன். அவர் நிச்சயமாகவே நமக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமன் சாப்டர் 9 verse 16. 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். Let God speak to each and every one of us today. நம்ம ஒருவரோடும் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே பேசுவாராக. மனிதன் பேசுகிற பிரகாரமாக அல்ல, தேவன் விசேஷமாய் நம்மோடு பேசட்டும். அவருடைய விருப்பத்தின்படி நம்மோடு பேசட்டும். அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்லுவதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்த மனதுடனே, நம்முடைய செவிகளை திறந்த ஒரு செவியுடனே நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆவியானவரே, எந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்டதான உடைந்து போன நிலைமையில இந்த இடத்துல வந்திருந்தாலும் தேவ ஆவியானவருடைய ஆண்டவரே வார்த்தையின்படியே பிள்ளைகளை திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, ஆண்டவரே சோர்ந்து போய் அல்ல, ஆண்டவரே கம்பீரத்தோட இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போக தேவாவியானவர் உதவி செய்வீராக. அடியானை மறைத்து நீர் மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை பிழைப்பூட்டும் இந்த வார்த்தையை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறோம், ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும். கவனத்தையும் சிந்தைகளையும் எண்ணங்களையும் திசை திருப்புகிற, இடையூறு செய்கிற சகல ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்ளுகிறேன். அவைகள் இல்லாமல் கவனத்தோடு தேவனுடைய வார்த்தையை கவனித்து அதை அனுபவிக்க, பெற்றுக்கொள்ள, சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய பலத்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் வாசிப்போம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில நமக்கு கொடுக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனாலே ஆகும். ஒருவேளை மனிதர்களால் முடியாமல் போகலாம், சூழ்நிலையால் முடியாமல் போகலாம், நம்முடைய பிரயாசங்களுக்கு பலன் இல்லாமல் போகலாம். ஆனால் வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் அதிகாலையிலே ஒரு 3:30 மணி அளவிலே தேவ பர்வதத்திலே எனக்கு தூக்கம் வரல, எழுந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது தேவ ஆவியானவர் இந்த வார்த்தை எனக்கு நினைப்பூட்டினார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். இன்னைக்கு எல்லாருடைய எண்ணங்களும் என்ன தெரியுமா? இன்னைக்கு எல்லா உலகத்தில் உள்ள சோசியல் மீடியாவில் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், எல்லா விதமான பேச்சாளர்களும் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாய் பலன் உண்டு. முயற்சி திருவனை ஆக்கும். முயற்சி சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. நீங்கள் பிரயாசப்படுங்கள், கடினமாக உழையுங்கள், கடினமாக பிரயாசப்படுங்கள், கடினமான காரியங்களை செய்யுங்கள், உங்களால் ஆன முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள்.
நீங்கள் முன்னேறி வந்து விடலாம், வெற்றி பெற்று விடலாம், நீங்கள் ஜெயம் பெறலாம். நீங்கள் பிரயாசப்படும் பொழுது, நீங்கள் அதற்காய் கடினமாய் உழைக்கும் பொழுது, கடினமான காரியங்களை நீங்கள் எடுத்து செய்கிற போது உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். உண்மைதான், நான் மறுக்கவில்லை. பிரயாசப்பட வேண்டும், உழைக்க வேண்டும், நாம அதிகமாய் விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட வேதம் காட்டுகிற ஒரு காரியம் உண்டு. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 9:16 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு சொல்லுகிற போது அவர் நினைப்பூட்டுகிற ஒரு காரியம், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். இந்த இடத்துல ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருகிறது, புரியுதா? ஒரு கான்ட்ரோவர்சி வருகிறது, புரியுதா? எனக்கு அருமையானவர்களே, உலகம் சொல்லுகிறது நீ பிரயாசப்படு ஜெயித்து விடலாம். உலகம் சொல்லுகிறது நீ முயற்சி பண்ணி நீ உன்னுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பாய். உலகத்தினுடைய ஞானிகளும் அறிவாளிகளும் புத்திமான்களும் கல்விமான்களும் சொல்லுகிறார்கள், எப்பா நீ இதற்காக ஓடு, நீ வெற்றி பெறலாம். ஆனால் வேதம் இந்த இடத்திலே பதிவு செய்கிறது, விரும்புகிறதுனால அல்ல, ஓடுகிறதுனாலையும் அல்ல, இறங்குகிற தேவனாலே மட்டும்தான் ஆகும். அல்லேலூயா. நீ பிரயாசப்படுவது தவறல்ல, உழைப்பது தவறல்ல, கடினமான காரியங்களை செய்வது தவறல்ல. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பல நேரங்களிலே சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரால் இது முடியுமா? ஞானிகள் சொல்லுகிறார்கள், அறிவாளிகள் சொல்லுகிறார்கள், புத்திமான்கள் சொல்லுகிறார்கள், மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான், நீ இப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்க வேண்டிதான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாலே ஆகும் என்கிற நம்பிக்கை இருந்ததுனாலதான் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போய் ஒரு பரிபூர்ண சுகத்தை அடைந்தாள். அல்லேலூயா. மருத்துவ வரலாற்றிலே நடக்காத ஒன்றை இயேசு நிகழ்த்தி காட்டினார். ஆகும் என்று நம்பினதினாலே தான் இயேசு தேவாலயத்துக்குள் இருந்ததான எனக்கு அருமையானவர்களே, பிசாசு பிடித்து அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாது இருந்த கூனியை இயேசு குணமாக்கி அவளை நிமிரும்படி செய்து அவளை நடக்க பண்ணி அந்த சபைக்கு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தினார். அல்லேலூயா. ஆகும் என்ற நம்பிக்கை இருந்ததுனாலதான் நூற்றுக்கு அதிபதி சொன்னான், நீ என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு எவ்வளவு வேணும் நான் பாத்திரன் அல்ல, ஆகிலும் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று நம்பினான். அந்த விசுவாசம் அவனை ரட்சித்தது, அவனுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைத்தது, தேவனாலே ஆகும் என்று நம்பினதினாலே. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய முயற்சிகள் தோற்று போகலாம், நம்முடைய பிரயாசங்களுக்கு பலன் இல்லாமல் போகலாம். இவ்வளவு செய்கிறேன், இவ்வளவு பிரயாசப்படுறேன், இவ்வளவு கடினமாய் உழைக்கிறேன், ஒரு மரியாதையே இல்லை, ஒரு பலனே இல்லை, ஒரு பிரதிபலனே இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், ஒரு பலனும் இல்லையே. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன், ஒரு மரியாதை இங்க இல்லையே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிற வார்த்தையை உற்று கவனியுங்கள். உங்கள் பிரயாசங்கள், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கடினமான பாரமான இருதயத்தோடு நீங்கள் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக செய்கிற தியாகங்கள் ஒருவேளை மறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லாமல் போகலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களால் முடியாததை என் தேவனால் ஆகும் என்று நம்புங்கள். அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய விசுவாசம் அப்படியாக இருக்கட்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே 100 வயதான போது அவன் விசுவாசித்தான். எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் செய்வார், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். I do trust in God, I do believe in God. The miracle will take place in our life.
என் வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார், என் குடும்பத்தில் அற்புதம் செய்வார், என் வம்சாவளியில ஒரு அற்புதம் செய்வார். வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் நீ எண்ணு, அவ்வளவாய் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொன்னவர், பூமியில் தூளத்தனையாய் உன்னுடைய கடற்கரை மணலை போல உன் சந்ததி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையை தேவனால் ஆகும் என்று விசுவாசித்தான். கர்த்தர் அதை ஆகும் என்று நிரூபித்தார். அல்லேலூயா. மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், இது முடியாதியா, இதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த குடும்பத்தை மாற்றவே முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எப்ப நீங்க மாற்ற முடியாது, எப்ப புருஷனை மாற்ற முடியாது, எப்ப மனைவியை மாற்ற முடியாது, இது அப்படிதான் டிஃபால்ட்டா இருக்குது, இன்பில்ட்டா அப்படித்தான் இருக்கு, இதை எந்த ரூபத்திலையும் எந்த சூழ்நிலையும் இதை ஒழுங்குபடுத்தவே முடியாது என்று நீங்கள் முடிவு செய்திருப்பீர்களே, ஆனால் இந்த செய்தி உங்களுக்கானதுதான். என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவனாலே அது ஆகும். அல்லேலூயா. மாற்ற முடியாததை மாற்றி காண்பிக்கிறவர், சரி இல்லாததை சரிபடுத்துகிறவர், ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்குபடுத்துகிறவர். செய்யவே முடியாது, அவ்வளவுதான் என்று முடிக்கப்பட்ட முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதை கர்த்தர் மறுபடியும் துவக்கி ஆசீர்வதிக்க உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களால முடியாததுன்னு கர்த்தருக்கு தெரியும். என் தேவன்ட்ட நீங்க அதை கொடுங்க, என் தேவன்ட்ட ஒப்பு கொடுங்க, என் தேவன்ட்ட சரண்டர் பண்ணுங்க. நீங்க அதை எடுத்து 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 என் பிரயாசம், என் உழைப்பு, என்னுடைய கடினமான காரியம், என்னவே உலகத்திலேயே யாரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை நான் செய்வது போல என்னை நினைத்துக் கொண்டு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இல்லை, எப்பொழுது தேவனாலே மட்டும்தான் இது ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேனோ, அப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், பூமியையும் வானத்தையும் உண்டாக்கினவர், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிற அந்த விசுவாசத்தோடு நான் காத்திருப்பேனே, ஆனால் நடக்காததை ஆகும் என்று கர்த்தர் முடிவு செய்வார். அல்லேலூயா. செயல்படவே செயல்படாது என்று சொல்லப்பட்டவைகளை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆகும் என்று ஆண்டவர் காண்பிப்பார். 38 வருஷமா ஒருத்தன் பெதஸ்தா குளத்தில் படுத்து கொண்டிருக்கிறான். No one is to take care of him. யாருமே கிடையாது. The family left him alone. அவனுடைய குடும்பம் அவனை விட்டு விட்டது, அவனுடைய உறவுகள் விட்டு விட்டார்கள், சொந்த பந்தங்கள் விட்டு விட்டார்கள், நண்பர்கள் விட்டு விட்டார்கள். 30 years he was alone in the pool. அவன் இந்த குளத்தின் அருகே அங்கே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். வாழ்க்கையே சூன்யமாய் போனது. அவனுடைய பெட்டை கூட மாத்தி அமைப்பதற்கு வழி இல்லை, அவனுடைய பெட்ஷீட் கூட புதுசா யாரு கொடுக்கிறதுக்கு இல்லை, அவனை தூக்கி கொண்டு போய் குளத்துல போடுறதுக்கு யாரும் இல்லை. He know that very well there is a miracle inside the pool. குளத்துக்குள்ள அற்புதம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். குளம் கலக்கப்படுகிறதை இவன் பார்க்கிறான். But he was not able to get into the pool when there is a miracle happen inside the pool. குளத்துக்குள்ள அற்புதம் நடக்கிற போது இவனால் போய் விழுவறதுக்கு வழி இல்லை, இவனை கொண்டு போய் அந்த குளத்துக்குள்ள போறதுக்கு ஆள் இல்லை, யாருமே கிடையாது. No one is there to help him. ஆனால் ஒரு நாள் இயேசு வந்தார். ஒரு நாள் இயேசு வந்தார். He never expected. அவன் ஒருபோதும் நினைச்சு கூட பார்க்கல. குளத்தில் இருக்கிற ஏராளமான பேர், the people are sick. ஏராளமான பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது 5 மண்டபங்கள் உண்டு. அந்த குளத்தை சுத்திலும், பெதஸ்தா குளத்தை சுத்திலும் 5 மண்டபங்கள் உண்டு. 5 மண்டபம் they filled with the sick people. 5 மண்டபங்களும் நிறைஞ்சு கிடக்குது. எத்தனையோ பேரை பார்த்துருக்கலாம். ஆனா ஜீசஸ் only came to meet the person who was in the 38 years old. 38 வருஷ பழமையா இருந்த ஒரு வியாதி பிடிச்சவனை பார்க்கத்தான் இயேசு வந்தார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, எதையுமே மாற்ற முடியாதுன்னா நினைக்காதீங்க.
அப்படி நானும் அப்படி தான் நினச்சேன் சில நேரங்களில். இதெல்லாம் மாற்ற முடியாது, இதெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படின்னு நானாவே சில நேரங்கள் அறிக்கிட்டு இருக்கிறேன், அதை நம்பி இருக்கிறேன். ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறார், எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, சகல இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது ரொம்ப அழகா, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். நான் பிரயாசப்பட்டேன் பாஸ்டர், ஒன்றுமே நடக்கலை. எப்பா, எப்போ நீ ஒன்றுமே நடக்கலைன்னு முடிவு பண்ணிட்டியோ அப்போ தான் இயேசுவால் ஆகும் என்று நீ நம்புவாய். நான் ஓடுனேன். எவ்வளவு பாஸ்டர் ஓடுறது? இழுத்துக்கிட்டு எப்படி ஓடுறது? எவ்வளவு தூரம்? சின்ன பிள்ளையா, சின்ன வயசா? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றோம், இது கேட்க மாட்டேங்குது. இது செகுடால இருக்குது. நம்ம பேசுற வார்த்தை ஒண்ணுமே செவி கொடுக்கலையே. அப்படிதான் இருக்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, நீங்க ஓடியெல்லாம் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு. யோசிச்சு பாருங்க, செவடங்காதுல சங்குதிர மாதிரி எவ்வளவு ஊதுனாலும் அது கேட்க போறது கிடையாது. எவ்வளவு இழுத்துக்கிட்டு ஓடுனாலும் நமக்கு வெற்றி பெற போறது கிடையாது. நீ ஓடுகிறதுனால, நீ பிரயாசப்படுகிறதுனால வெற்றி பெறுவேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்குமே ஆனால், இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அதை அழிச்சிட்டு போயிருங்க. ஏன் தெரியுமா? நீங்க விரும்புறதுனால கர்த்தர் அதை செய்யல, நீங்க ஓடுறதுனால பிரயாசப்பட்டதுனால அதை செய்யல. இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினாலே அவர் உங்களுக்கு ஆகும் என்று கட்டளை இடுகிறார். அல்லேலூயா! ஆகும் என்று கட்டளை இடுகிறார். ரெண்டு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். 2 காரியம். முதல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆண்டவர் இறங்குகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 19:16. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இந்த கருவியான தேவ பிள்ளைகளை மீண்டும் வாசிங்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது லோத்து என்பவன் சோதோம் குமாரா பட்டணத்திலே ஆண்டவருடைய கட்டளையை மீறி அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையை, நல்ல கவனிங்க வேர்ட, அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து பட்டணத்திற்கு வெளியே. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். வேதம் துல்லியமாய் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பட்டணத்தை அழிக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. இவங்க யாரு? 4 பேர். யோசிச்சு பாருங்க. பட்டணத்தை அழிக்கணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாரு. இந்த 4 பேர் உயிரோட விட்டா இவங்க நல்லாவா வாழ்ந்துட போறாங்க? நல்லாவா இருந்துட போறாங்க? யோசித்து பாருங்க. இந்த பட்டணத்திலே ஏராளமான பேரோடு சோதோம் குமோரா பட்டணத்துக்குள்ளே லோத்துவும் அவனுடைய மனைவியும் 2 குமாரத்திகளும் இருக்கிறார்கள். டோட்டலி 4 people in the family. 4 பேர் தான். இந்த 4 பேரையும் சேர்த்து போட்டு தலைனாலும் கேட்க ஆள் இல்லை, எரிச்சு போட்டாலும் கேட்க யாரும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கின்படி, சரிப்பா ஒரு நீதிமான் இருந்தா நான் கூட நான் அந்த பட்டணத்தை அழிக்கல. ஒரு நீதிமான் அங்க இல்லை, ஒரு நீதிமான் அங்க கிடையாது. லோத்து பெரிய நீதிமான் என்று சொல்லப்படுவதற்கு இல்லை. இப்ப லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஆண்டவர் அவர் அந்த வேர்டை கீப் அப் பண்ணணும், அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் லோத்துவின் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவனுடைய 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை,
இப்பதான் சொல்றாரு, சம பூமியில் எங்கும் நில்லாத, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. நீ இருக்கிற வரைக்கும் இந்த பட்டணத்தை என்ன செய்ய முடியாது. இவ்வளவு சொல்லியும் அவன் கேட்காம தாமதித்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் வைத்த இரக்கத்தினாலே, அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க, இந்த பட்டணத்திலே லோத்து நீதிமான் என்பதற்காக கர்த்தர் கையை பிடிச்சு கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே விட்டு அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இந்த குடும்பம் அந்த பட்டணத்துக்கு சாட்சியாக நின்றதுனால அந்த குடும்பத்தை கொண்டு போய் காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. It's all about mercy of God. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்ப வரைக்கும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா நம்ம பரிசுத்தமும் நம்ம உண்மையும் நம்முடைய நியாயமும் நம்முடைய கீழ்ப்படிதலும் எல்லாம் கிடையாது. தேவனுடைய இரக்கத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. லோத்துவும் நம்முடைய குடும்பத்தையும் கையை பிடிச்சு எவ்வளவு இன்வால்வ் ஆகிறார் பாருங்க. பர்சனலி யாராவது கையை பிடிச்சா நம்ம விட்டுருவோமா? யோசிச்சு பாருங்க. தேவதூதராகவே இருக்கட்டுமே, கையை பிடிச்சா விட்டுருவோமா? கையை பிடிச்சு 2 குமாரத்திகளின் கையை பிடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு போய் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விடுகிறார்கள். அப்ப எவ்வளவு கரிசனை, எவ்வளவு இன்வால்வ்மெண்ட், எவ்வளவு பர்சனல் இன்டராக்ஷன். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு தூரம் அந்த இரக்கம் வெளிப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் நாம் சிக்கி கொள்ளாதபடிக்கு பல நேரங்களிலே நாம் அவர் சொல்றதை கேட்கறது இல்லை, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, அவருக்கு முதலிடம் கொடுக்கிறது இல்லை, அவருக்கு நேரம் செலவிடுகிறது இல்லை, அவருக்காக தியாகம் செய்கிறது இல்லை, அவருக்காக எந்த பிரயாசமும் படுகிறது இல்லை, அவருக்காக எந்த ஓட்டமும் ஓடுகிறது இல்லை. இருந்த போதும் அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே அவர் நம்முடைய கையை பிடிச்சு அவர் அந்த ஆபத்தில் இருந்து, அந்த போராட்டத்தில் இருந்து, அந்த பிரச்சனையில் இருந்து, அந்த உபத்திரவத்தில் இருந்து, கடினமான மனிதர்களிடத்தில் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி கொண்டு போய் வெளியே நிறுத்தி நம் ஜீவன் தப்ப ஓடி போ என்று நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் எவ்வளவு நல்லவர். ஒரு முறை நான் மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ திருச்சிக்கு நான் போயிட்டு வருவது வழக்கம். 3 நாள் 4 நாள் அங்கே தங்கியிருப்போம். தங்கியிருந்து நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் திருப்பி வருவேன். அப்போ போகும்போது அப்போ நான் இன்னொரு பாஸ்டரும், அப்போ அந்த சமயத்தில் பஸ்ஸு அந்த இரவு நேரங்களில் வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும், கும்பல் அதிகமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்கெல்லாம் அந்த டைமில் தான் வருவாங்க. அப்போ நான் ரஷ்ஷாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயான பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு. ஒரு பஸ்ஸு காலியாக இருந்தது, நல்ல ப்ரைவேட் பஸ்ஸு, சீக்கிரம் போயிடலாம், அதிகபட்சம் ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், புளியூர் வந்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு நான் அவர் ஏறி உட்காந்துட்டோம். பஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகுது. அப்போ ஆவியானவர் எங்களுக்குள்ள ஒரு 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 ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சங்கடம், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங், ஏதோ ஒன்று மனசு சரியில்லை. அப்போ நான் சொன்னேன், நம்ம இறங்கிடலாம், எனக்கு என்னமோ இந்த பஸ்ஸில் போக எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. சீட்டு கிடச்சிருச்சு, நம்ம இன்னொரு பஸ்ஸில் போய் ஏறி உக்காந்துட்டு நம்ம அங்கே கிடைக்கலன்னா சீட்டு கிடைக்கல பாரு, அடுத்த பஸ்ஸெல்லாம் கும்பலாக இருக்குது, இப்படியே 4-5 பஸ்ஸை விட்டுட்டோம், இன்னும் 1 hour எவ்வளோ நேரம் இந்த ஜங்ஷன்லேயே நம்ம நின்றுட்டு இருக்கிறது அப்படின்னு. இதுக்கிடையில் 2 பாதாம் பால் குடிச்சாச்சு. பஸ்ஸு விடுறோம்ன்ற பேர்லேயே 2 பாதாம் பால் குடிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். அப்போ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள். ஒரு கட்டத்தில் என்னால் முடியவே இல்லை, நான் பேக்கை தூக்கி கீழே இறங்கி நிற்கிறேன். அவர் என்னை திட்டிக்கிட்டு இருக்கு, பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கிறார். ஏன்டா அப்படி பண்ணுற, நீங்கள் வா உட்காரு, வா போகலாம் அப்படின்னு. மற்றவங்க அந்த சீட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் தயாராக இருக்காங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனால் நான் உறுதியாக, வாங்க போகலாம், நம்ம பரவாயில்ல, அடுத்த பஸ்ஸில் கூட போகலாம், வாங்க இன்னொரு பாதாம் பால் உங்களுக்கு வாங்கி தர்றேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்க சொல்ல. இப்போ நாங்கள் இறங்கிட்டு அவர் திட்டிகிட்டே இறங்குறாரு. இறங்கிட்டு அடுத்த பஸ், ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. எப்படி இங்கே வந்து புலியூரில் தான் நாங்கள் தங்க போகிறோம், திருப்பி அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நாங்கள் போகணும், இப்படி ஒரு சூழல். அப்போ அடுத்த பஸ்ஸு ஒரு டொக்கடான்னு ஒரு வண்டி இருக்கிறதுலையே இந்தியாவிலே அதுதான் பழமையான வண்டி போல் இருக்குது. பார்த்தீங்கன்னா பின்னாடி வழியாக ஏறணும்னா படிக்கட்டு தெரியல, படிக்கட்டுக்கு கீழே ரோடு தெரியுது. அப்படி ஒரு படிக்கட்டு. அவரா அங்கே பஸ்ஸு ஏறணும் பாருங்க, அங்கேருந்து குடமுருட்டியிலேருந்து ஆரம்பித்தவர் என்னை திட்டுறதுக்கு பெட்டவாத்தலை வரைக்கும் திட்டிகிட்டு வர்றாரு. கும்பல். இந்த மாலை போட்டவங்க எல்லாம் ஒரு குரூப் ஏறிட்டாங்க. எல்லாம் அடித்து சந்தனம் குங்குமம் வாடை தாங்க முடியல. ஒரே தலைவலி. அவர் பயங்கரமான சத்தம். நிம்மதியெல்லாம் குலைச்சி விட்டிய நேரம் நம்ம போயிருக்கலாம் அப்படின்னு. அப்போ நாங்கள் பெட்டவத்தலை வரைக்கும் திட்டிகிட்டே வந்தவர். அந்த வண்டி அவ்வளோதான் ஸ்பீடு, அதுக்கு ஸ்பீடாக மீட்டர்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை, அவ்வளவுதான். டொங்கடான்னு தான் வரும். இந்த 2 மாட்டு வண்டி கூட கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இது ரொம்ப எருமாட்டு வண்டி மாதிரி மெதுவாக உருட்டிக்கிட்டு வர்றான். வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டவத்தலை தாண்டி வந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு இருட்டான இடம், அந்த இடத்துல வெளிச்சம் இல்லை, கிராமங்கள்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி. பார்த்தீங்கன்னா அந்த வாக்கியாக்குள்ளே வண்டி இறங்கிருச்சு. எந்த வண்டி? எனக்கு முன்னாடி போன வண்டி, பிரைவேட் வண்டிக்காரன். ஸ்பீடாக போகுது. அவர் என்னைய பார்க்க, நான் அவரை பார்க்க. அவர் சாத்ராக்கு என்னமும் இருக்குடா, உன்னிட்ட என்னமும் இருக்குடா, எப்படி நீ உன்னை இதை கெஸ் பண்ண? நான் ஃபீல் பண்ணேன், இறங்கிட்டேன். நான் இதில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன், நான் கெட் டவுன், அவ்வளோதான், இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அருமையானவர்களே, இப்போ கொடுமை என்ன தெரியுமா? நாங்களே ஓட்ட பஸ்ஸில் போகிறோம். பெரிய தேவ கிருபை, வாக்கியாக்குள்ளே தண்ணி இருந்ததுனால தண்ணியில் தான் இறங்கியிருக்குது. அது யாருக்கும் எந்த விதமான உயிர் பயமும் இல்லை, சேதம் இல்லை. ஆனால் முன்னாடியெல்லாம் போர்ஷன்லாம் உடஞ்சி போச்சு, டிரைவருக்கு மட்டும் கொஞ்சம் அடி. இன்னும் இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் இருந்தாலும் சீட்டில் உட்கார மாட்டாங்க. இந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு இடக்கும் பாருங்க, அதில் 100 பேர் உட்காந்துருப்பாங்க. அதுவும் உட்காந்துருக்கவங்களாம் பொம்பளையாக உட்காந்துருக்கு பாருங்க, அழகான மேக்கப்பில் தான் உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ தான் வண்டி ஸ்பீடாக போகும். போட்டு அடித்து கீழே விழுந்து அந்த பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேர் எங்கள் வண்டியில் ஏறிட்டாங்க. 60 பேரில் ஏற வேண்டிய வண்டியில் 120 பேர் ஏறின எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே நசுக்கி புளிஞ்சு காய போடுற மாதிரி கொண்டு வந்து புலியூரில் இறக்கி விட்டாங்க. புலியூரில் நாங்கள் இறங்கவே முடியல. என் செருப்பெல்லாம் உள்ளே மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கிறதுக்கு கூட முடியல. செருப்பெல்லாம் விட்டு எப்படியோ உசுறு தப்பி வந்தால் போதும். ஏன் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன்னா, நாம் பெரிய ஞானியும் அறிவாளியும் புத்திசாலினால அப்படியே பெரிய கிருபை பெற்றவங்க போல நாம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இல்லை, அவருடைய இரக்கம். அப்போ நான் இறங்கின உடனே அப்படியே வேர்த்து கொட்டியிருக்கு. நடந்து வரும்போது சொன்னேன், பத்திரமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நீ நேரமே போகிறத பற்றி யோசிச்சோம் நம்ம முதல்ல, ஆனால் இப்போ பத்திரமா வர்றதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நேரமாக போகிறது பெருசு இல்லைங்க, பத்திரமா போகிறது பெருசு. தேவன் நம்மை பத்திரமாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாமல் இப்ப லோத்துவ அப்படித்தான் கர்த்தர் நடத்துறாரு. கையை பிடிச்சு உங்களை என்னையும் ஆண்டவர் நமக்கு தெரியறது இல்லை, கர்த்தர் தான் அதை பிடிச்சு கொண்டு வர்றான்னு. சில நேரங்களில் பாருங்க, எல்லாரும் போயிடுவாங்க, நம்ம மட்டும் தனியாக நிற்போம். என்னடா எல்லாரும் தனியாக விட்டாங்களே அப்படின்னு தனியாக விடலை. கர்த்தர் உன் கையை பிடிச்சி அந்த இடத்துல நிப்பாட்டியிருக்காரு. நீ போகாத, நீ இதை செய்யாத, எனக்கு உன்னை தனிமையான விடலை, உன்னோட நான் இருக்கிறேன், உன் கையை நான் பிடிச்சிருக்கேன். லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் யோசிச்சு பாருங்களேன். அப்படி காப்பாற்றியுமே லோத்துனுடைய மனைவியை காப்பாற்ற முடியல. இப்படி அவன் எவ்வளவு கடுமையான ஒரு விஷயன்றதை பாருங்களேன். ஆண்டவர் கொண்டு போய் கையை பிடிச்சு கொண்டு போய் வெளியில விட்டுவே
லோத்துவனுடைய மனைவியை காப்பாற்ற முடியல, பின்னிட்டு பாராதேன்னு சொன்னாரு. அவ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். என்ன கருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தேவன் அதேவனாலே ஆகும் அவருடைய இரக்கம் தான் எதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லுச்சோ அதை ஆகும் என்று சொல்லும். அல்லேலூயா. என்னை காப்பாற்றும், என்னை நடத்தும், என்னை வழி நடத்தும், எனக்கு ஆலோசனை சொல்லும், எனக்கு சம்யோக ஞானத்தை தரும், எனக்கு தேவையான இடத்துல என்ன பேசணுங்கிற வார்த்தையை தரும். என்னுடைய ஆபத்து நாளிலே கர்த்தர் அந்த நேரத்தில் எப்படி என்னை விடுவிக்கணும்னு அவருக்கு தெரிந்து ஆகும் என்று கட்டளையிடுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் நானும் பல நேரங்களில் தாமதிக்கிறோம். கர்த்தரோடு சொல்ற வார்த்தைக்கு தாமதிக்கிறோம், கர்த்தர் சொல்ற பேச்சுக்கு தாமதிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் நீ தாமதிக்கிறேன்னு அவருக்கு தெரியும், உன் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16:1. 1 Samuel chapter 16 verse 1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். என கருமையானவர்களை நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. ஓடி பிரயாசப்பட்டு ஜெயிச்சிடலாம் நினைச்ச இந்த லோத்துவினுடைய வாழ்க்கையிலே அவன் தாமதித்து கொண்டிருக்கிற போது, அப்பா உன்னுடைய பிரயாசமெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, உன்னுடைய முயற்சியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, உன்னுடைய எல்லா உழைப்பும் ஒன்றும் கிடையாது, இரக்கமுள்ள தேவனாலே மட்டும்தான் இது ஆகும் என்று சொல்லி அவனை கையை பிடிச்சு கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இன்னொன்னு பண்றாரு. இப்ப கழுதையை தேடிட்டு வர்றாரு இந்த சவுல் வேலைக்காரனோடு. கழுதையை தேடிக்கொண்டு வந்ததான ஒருவனை பிடித்து இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணின காலத்திலே அவன் ராஜாவாக இங்க இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கல. அவன் நினைக்கிறான், பெருமை கொள்ளுகிறான், மேட்டிமை கொள்ளுகிறான். ஏன்னா அவன் உயரமானவனா இருக்கிறான், ஒரு ராஜஸ்தானம் கிடைச்சிருச்சு. முதல்ல கீழ்ப்படிந்திருந்தவன், பயபக்தியா இருந்தவன், ஆண்டவருக்கு உண்மையா இருந்தவன், இப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இல்லை. இப்ப நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் பாருங்க, எப்பயுமே ஆலயத்தில் தான் இருப்போம். எப்பயுமே ஆமாம், தேவாலயம் தான் நமக்கு பாதபடி. தேவாலயம் நம்ம கண் முழிச்சா இங்கே தான் முழிப்போம். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் ஃபுல்லாக ஃபாதர் கேசட்டெல்லாம் வாங்கி வச்சு அப்படி போட்டு, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். பரவாயில்லையா? புள்ள பரிசுத்தமாக இருக்கிறானே, ஐயோ புள்ள என்ன எப்படி ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஞானஸ்தானம் ஃபுல் ஹோலி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரும், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் போகும். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பயங்கரமான பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தையில் வாயில் வரப்படாது. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பாரிசுத்தம் போன்ல இதெல்லாம் காமிக்காத, இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது, அதெல்லாம் பார்க்கப்படாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் உடனே ஒரு ரூபானாலும் ஆண்டவருக்கு காணிக்க தசமமாகும் கவரில் எழுதி அப்படி எழுதி, பயபக்தி என்ன பக்தின்றீங்க. ஒரு 6 மாதம் போட்டும் ஃபாதர் பாட்டு வேற பாட்டா மாறும். எங்கடா ஃபாதர் போய் ஹாரி ஜெயராஜ் வந்துட்டாரு, அவரு கிறிஸ்தவர் தாங்க, எப்பா அவர் கிறிஸ்தவர் பா, நான் பாடுன பாட்டு வேறப்பா, வேற பாட்டு. எங்கங்க வெள்ளை சட்டைக்கு போல கருப்பு சட்டை போட்டு வந்துருக்கிறீங்க? அப்ப ஞானஸ்தானம் எடுத்தது. இப்ப என்ன டிபியில் வேற இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்தப்ப ஆண்டுடைய போட்டோ இருந்துச்சு, இப்ப வேற போட்டோ இருக்கு.
எனக்கு அருமையானவர்களே, நம்ம நிறைய மாறிட்டோம்ல. சவுல் ரொம்ப சர்வசாதாரணமா மாறிட்டான். அவனு விதிவிலக்கு அல்ல. இப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படுது. ஆண்டவர் பார்த்தாரு, இவ்வளவு துணிகரமா இருக்கிற உன் பதவியை, உன்னுடைய ராஜ்ய பாரத்தை நான் நீக்கிட்டேன், உனக்கு பதிலாக வேறு ஒருத்தரை நான் கொண்டு வர போறேன். யாரை கொண்டு வர முடிவு பண்ணார் தெரியுமா? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தகப்பனாலும் தாயாலும் உறவுகளாலும் நண்பர்களாலும் சொந்த பந்தங்களாலும் சகோதரர்களாலும் புறக்கணிக்கப்பட்ட, யுத்தத்தில் உனக்கு என்னடா இங்கே வேலை, ஆடு மேய்க்காம நீ இதுக்கு இங்கே வர அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு எனக்கு அருமையானவர்களை புறக்கணித்து தள்ளப்பட்ட தாவீதை தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ண காத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவன் நல்ல கவனிங்க, இவன் பதவியை விரும்பினான் சவுல். ஆனா தாவீது பதவியெல்லாம் விரும்பல. பதவியை விட்டு ஓடுனான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனை பிடிச்சி கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையை பாருங்க. அவன் காரிய சமர்த்தன், அப்படித்தானே சொல்லுது. அவன் காரிய சமர்த்தன். அவன் காரியங்கள் எல்லாம் அற்புதமா செய்கிறவன். ஒவ்வொரு ஆலோசனையும் ஒவ்வொரு யுத்தத்தையும் யோசித்து நிதானமாய் நடக்கிறவன். அவன் 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 நல்ல சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தான் என்று பைபிள் சொல்லுது. ரொம்ப அழகுள்ள ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். இதனால எல்லாம் கர்த்தர் அவன் மேல இறக்க வைக்கல. தாவீது ஒரு நாளும் ஆண்டவரை தவிர மற்ற காரியங்கள் எல்லாம் ஏன் இஷ்டத்துக்கு தான் செய்வேன் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. அவன் பிரயாசப்பட்டு எல்லாம் உழைச்சதெல்லாம், கர்த்தாவே தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். கர்த்தருடைய வார்த்தை, அவன் ஒவ்வொரு நாளும் அதை உட்கொண்டு வாழ்ந்த ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான். அதனாலதான் தாவீதை கர்த்தர் இந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து உயர்த்துவதற்கு தயாராக இருந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரயாசம் நல்லதுதான், உழைப்பு நல்லதுதான். ஆனால் என்னாலதான் இது உண்டாயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. இது தேவனால் ஆகும் என்று நீங்கள் எப்பொழுது நம்புகிறீர்களோ, அந்த உணர்வடைகிறீர்களோ, அந்த உச்சத்துக்கு வருகிறீர்களோ, அந்த உணர்வை எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அந்த நிமிஷமே என் தேவன் உங்களுக்குரிய மதிப்பையும் ஸ்தானத்தையும் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். இவன் விரும்பினா பதவியை, விரும்புறது எதுவுமே கிடைக்காது. அவனுக்கு கிடைக்கல, பதவியை தூக்கிட்டான் ஆண்டவர். ஆனால் எங்கேயோ மூளையில் ஒருத்தி ஆண்டவரை துதிச்சு பாடி ஆராதித்து ஆடுகளின் பின்னே நாற்றத்திலே கிடந்த ஒருத்தனை கர்த்தர் தூக்கி கொண்டு வந்து இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அந்த இடத்திலே அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்கள் முடிவு செய்யுங்க, தேவனாலே ஆகும். என் குடும்பத்தில் நான் ரொம்ப பிரச்சனையை சந்திக்கிறேன் பாஸ்டர், என்னால் சமாளிக்க முடியல, இது எப்படி மேற்கொள்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த வேலையில் ஐ ஃபைண்ட் சோ டிஃபிகல்டிஸ். இந்த வேலையில் நான் ரொம்ப சவாலான எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறேன். என்னால் இந்த பிஸ்னஸை பண்ண முடியல, என்னால் தொடர்ச்சியாக அந்த காரியத்தை பண்ண முடியல, எப்படி ஜெயம் பெறுவது என்று தெரியவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஆண்டவராலே ஆகும், தேவனாலே ஆகும் என்கிற முடிவுக்கு எப்ப வர்றீங்களோ அப்ப கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எல்லா ஊருக்கும் போனா, எல்லா மருத்துவரை சந்தித்தார், தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்தார். இயேசுவால் தான் இது ஆகும் என்று எப்ப முடிவு செய்தாலோ, அவர் வஸ்திரத்தை தொடும்போது தொட்ட மாத்திரத்திலே அவரிடத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை, மருத்துவரிடத்தில் இல்லாத வல்லமை, மருந்துகளிடத்தில் இல்லாத வல்லமை, அவள் செய்த பணத்தினால் வராத வல்லமை, அவளுடைய விசுவாசத்தினாலே வந்தது. ஆகும் என்று நம்பினால் இயேசு அவளுடைய வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா. நீங்க முதல்ல நம்புங்க. We must believe in God.
ஆண்டவரால் ஆகும் அப்படின்னு நான் நம்பணும். அப்ப அதை கர்த்தர் செய்வார். எனக்கு அருமையான 2வது காரியம், ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். 1 Corinthians chapter 3 verse 6 and 7. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். முதல்ல விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். பாஸ்டர், நாம் 50 வருஷமா உழைச்சேன் பாஸ்டர், ஒரு பலனும் இல்லை. ஏன்னா நீ வேலையைத்தான் நம்புன, நீ வருமானத்தை தான் நம்புன, நீ அந்த வருமானத்தை வச்சுத்தான் இதை செய்யணும்னு நீ பிரயாசப்பட்ட. நீ தேவனை நம்பியிருந்தன்னா இந்த வருமானத்தை காட்டிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருந்திருப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உலகம் சொல்லுது சுவர் இருந்தா தானே சித்திரம் வர முடியும். எங்க வசனம் சொல்லுதுங்க, ஆண்டவர் இல்லாதவைகளை பேரிட்டு அழைக்கிற கர்த்தர். நீங்களும் நான் ஆராதிக்கிறவர் யாரு? ஒரு சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். இது உலகம் சொல்லுகிற கான்செப்ட். ஆனா கர்த்தருடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? இல்லாதவைகளை உருவாக்கி அதன் பிறகு வரைந்து காட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நல்ல விசுவாசிக்கிறவங்களை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். உங்க வாழ்க்கையில அந்த அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில அது நடக்கும். நீங்க நினைக்கிறீங்க இந்த சொற்பமான வருமானத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. நல்ல மனசாட்சியை தொட்டு நீங்க பாருங்க. உங்க வருமானத்தை வச்சு இதெல்லாம் செய்யறீங்க இல்லைங்க. தேவன் அவ்வப்போது காகங்களை கொண்டு போஷித்தது போல, ஆகாயத்து பட்சிகளை கொண்டு போஷித்தது போல உங்களையும் என்னையும் யார் மூலமாவது கர்த்தர் கொண்டு வந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்து இதுவரைக்கும் நம்முடைய சந்ததிக்கு தேவையான அனைத்தையும் அவரே பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும், நம்பணும். அதுக்குரிய நம்பிக்கை எனக்கு தேவை. எனக்கு அருமையான, நான் போகும்போதே இன்னைக்கு வியாபாரம் ஓடாது, இன்னைக்கு ஒன்றுமே நடக்காது. மாம்சம் அப்படித்தானே சொல்லுது. மாம்சம் சொல்லுது இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க, இன்னைக்கு என்ன காக்கா ஓட்டுது, ஈ ஓட்டுது அப்படின்னு. அருமையான தேவ பிள்ளைகளை, ஈ ஓடட்டும், காக்கா ஓடட்டும், அதுக்கு பிறகு காடைகளை கர்த்தர் கூட்டம் கூட்டமாய் கொண்டு வருவார், கொக்குகளை கூட்டம் கூட்டமாய் கொண்டு வருவார், பெரிய பெரிய ஆட்களை கூட்டம் கூட்டமாய் கொண்டு வருவார், திரள் திரளாய் கொண்டு வருவார். ஏங்க இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு உங்களுக்கு பண்ணிடுறேன். டோக்கன் கொடுத்து பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்துவதற்கு வெகு தூரத்தில் இல்லை. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனை நம்புங்க, அவராலே ஆகும். இப்ப ஆண்டவர் 2வது ஒரு விஷயத்தை சொல்றாரு. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். ஒரு ஆழமான சத்தியம். ஏங்க ஒரு விவசாயி நடுறான், அதுக்கு முன்னாடி அந்த களத்தை அவன் பதப்படுத்துறான், பண்படுத்துறான், அதை ஒழுங்குபடுத்துறான், அதை எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி உரமிட்டு அதை பூரா அது அந்த விதைக்க தேவையான அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி இப்போ அந்த விதைக்கிறான், நடுறான், இப்போ அந்த நீர் பாய்ச்சுறான். அவன் பலனை பார்க்கணும்ல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை. எப்படி? நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை. நல்ல கவனிங்க. தொங்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் முழிச்சு பாருங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். எப்படி? நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. அப்ப என்னமோ ஆண்டவர் சொல்ல வர்றாருல, தெரியுதா? புரியுதா? விளைய அப்ப எங்க நான் செடி வச்சேங்க, நான் அந்த மண்ணை பக்குவப்படுத்தினேங்க, நான் உரம் போட்டேங்க, நான் நீர் பாய்ச்சினேங்க.
அப்புறம் என்ன விளைய செய்கிற தேவன் எங்க வந்தாருங்க? அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இப்போ இப்படி ஒரு புரிகிற மாதிரி சொல்கிறோமே, நாம் பெற்றோர்கள், நமக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், நாம் அந்த பிள்ளைகளை வளர்க்குறோம், எல்லாம் செய்கிறோம், அப்புறம் கட்டி கொடுக்குறோம், அவங்களுக்கு பிள்ளை பிறக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய திறமையினாலா, நம்முடைய ஞானத்தினாலா? யாரெல்லாம் என் திறமையினால எல்லாத்தையும் என் பிள்ளைகளை படிக்க வச்சேன், என் பிள்ளைகளுக்கு அதை பண்ணேன், என் பிள்ளைகளுக்கு இதை பண்ணினேன் அப்படின்னு பெருமை பேசுகிறாங்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆண்டவர் ஏதோ சாப்பிட்டு ஏதோ வளர்ந்துச்சு பிள்ளைங்க, அவருடைய கிருபை. இப்படி வார்த்தை யார் வாயில் வருதோ அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். இங்க பெருமைகள்லாம் இடம் கிடையாது. நான் நட்டேன், நான் என்கிற இடமே அங்க வேலை இல்லை, வேலை இல்லை. ஏன் பிரயாசம் அல்ல, ஏன் கடின உழைப்பு அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்ப நான் தாயா விதை விதைச்சேன், அப்பல்லோ வந்து நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். நல்ல கவனிங்க, குழந்தைகள் பிறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த பிள்ளைகளை வளர்க்கிறது நீங்கள் அல்ல, கர்த்தரே உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறவர். உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அதுக்கு தான் குழந்தைகளை பிள்ளைகளை சர்ச்சில் பிரதிஷ்டை பண்றோம். எனக்கு அருமையான, எதுக்குன்றீங்க? இனி உங்க பிள்ளைகள்ன்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். நீங்களும் நானும் அவர்களை வளர்க்கிற வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள். அல்லேலூயா. ஒழுங்கா சமைச்சு போட்டு, ஒழுங்கா பிள்ளைகளுக்கு துணி துவைச்சு போட்டு, ஒழுங்கா கவனிக்கலைன்னா பார்த்துக்கங்க, உங்களுக்கு அப்படியே தலைகீழ நடக்கும், தலைகீழ நடக்கும். ரிவர்ஸ் கீர் உளுந்துரும். ரிவர்ஸ் கீர் உழுவுறப்ப எப்படி நீ கிழிஞ்ச டவுசரோடு போனானோ அதே மாதிரி தான் உனக்கு நீ கிழிஞ்ச டவுசரோட கிடக்கணும். இப்பயே அதெல்லாம் கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தை சரி, அதுக்கு தான் நம்மளை பயிற்றுவிக்கிறார் ஆண்டவர். அதுக்கு தான் சபை இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி நிலையத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கார். இங்கேயே நம்ம லேட்டாக வந்தோம்னா அப்புறம் உங்களுக்கு சோறு லேட்டாக தான் வரும். ஒரு நாள் வரும், அதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும், அவ்வளோதான் டைம் எடுத்துக்கும். ஆனால் லேட்டாக தான் நடக்க எல்லாம். ஏன்னா நம்ம லேட் பண்ணோம்ல. அருமையான தேவ பிள்ளைகள், அப்போ நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் நட்டேன். இந்த கர்வம்லாம் இருக்கக்கூடாது. ஏன் பணம்? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அப்படி இருக்குதுங்க. ஏன் காசு, உன் காசு. யாரு காசு? 2 பேரும் காசும் கிடையாது, கவர்மெண்ட் காசு. உங்க எழுத்தாவில் இருக்குது, உங்க போட்டாவா இருக்குது, என் போட்டாவா இருக்குது, என் காசுன்னு சொல்லி சுதந்திரிக்கிறதுக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தேவன் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது, நாளைக்கு வேற ஒருத்தர் கையில் போகும், மறுபடியும் நம்ம கையில் என்ன செய்யும்? வரும். அது சுழன்று கொண்டே இருக்கக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது. அதையும் இன்னும் கொஞ்ச நாளில் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. மேபி 2030க்குள்ளே நம்ம அந்த நோட்டை கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எல்லாம் செல்லா காசு ஆயிரும். பிள்ளைங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அதை வச்சு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். அப்போ ஆண்டவர் எவ்வளவு அவர் எவ்வளவு தீர்க்க தரிசனமாக நமக்கு இந்த காலை வேளையில சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 1 verse 22. யாத்திராகமம் 1:22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. மோசே பிறக்கும் போது பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை எல்லாம் வெட்டி கொண்டுகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. லேவி குடும்பத்தில் பிறந்த இந்த மோசையை பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா 2 பேத்துக்கு பெற்றோருக்கு, அந்த தங்கை அவங்க அக்காவுக்கு அந்த குழந்தைய பார்த்தோன்னே ரொம்ப ஆசை. அம்மா, ஐயோ அந்த குழந்தைய கொல்ல வேணாமா, இந்த குழந்தை நல்லா இருக்குது, எப்படியாவது மறைச்சு காப்பாற்றுவோம்.
ஒரு 3 மாசத்துக்கு பொத்தி 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 வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வாய் அடக்க முடியல. எப்படி வாய் அடக்க முடியல, அது பீறிட்டு கத்துது, பீறிட்டு கத்துது. ஏதோ பால் பாட்டில், ஃபீடிங் பாட்டில் எதை வாயில் வச்சாலும் தூக்கி எரிச்சு போட்டு அடிச்சு நொறுக்கி கத்துது. எல்லாரும் அலறாங்க. பார்க்க என்னடா இதுங்க பொம்மா, நம்மளுக்கு சத்தத்துலேயே ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்குறவங்க. இந்த இப்படி இப்படி தொங்கும் பாருங்க, 2 3 அப்படி தொங்கும். இப்படி அடிச்சதுன்னா பல்லு போயிடும். அதெல்லாம் வந்து தெளிவானது, 100 CCTV கேமராவுக்கு சமம் அப்படின்னு தெளிவாக சொல்லக்கூடியது. அந்த ஆட்கள் சத்தத்தை கண்டே சொல்லிடுவாங்க. அப்போ இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா வயிற்று தொட்டு பார்த்து சொல்றவர்கள், கையை நாடி பிடிச்சு பார்த்து சொல்ற ஆட்கள், அவ்வளவு புலமை வாய்ந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள், ஞானவான்கள். இப்போ குழந்தைய பொத்தி பொத்தி வைக்க முடியல, ஒரு நாணல் பெட்டியை செய்கிறாங்க. செஞ்சு கொண்டு போய் அந்த நதியில் விடுறாங்க. என்ன நைல் நதியில் விடுறாங்க. விடும்போது அங்கே பார்வோனுடைய குமாரத்தி அப்படியே அவங்க ஸ்நானம் பண்ண வந்திருக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னடா குழந்தை நாணலுக்குள்ள இப்படி அழுகிற சத்தம் கேட்குது. குழந்தைய எடுக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த குழந்தையின் மேல் ஒரு இரக்கம். அருமையானவர்களே, நீ என் பிள்ளைய நல்லா வளர்க்குறேன்னு சொல்கிற பயங்கரமானவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஹலோ, நான் என்னடா இப்படி சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, வேதனையோடு சொல்கிறேன். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். நான் தேவ சமூகத்துக்குள்ளே சரியாக இல்லாத போது எனக்கு பிறந்த குழந்தை அது எப்படி சரியாக இருக்குன்னு நீங்களே நிதானிச்சு பாருங்க. நிதானிச்சு பாருங்க. குழந்தைகளை கருவறையிலே சரி பண்ண முடியாதுங்க. அருமையானவர்களே, தேவன் கொடுத்த இந்த வகுப்பறை இருக்கு பாருங்க, இங்கே தேவாலயம் நமக்கு இதுதான் பள்ளி அறை, இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான இடம். இந்த இடத்துல தான் நம்ம பிள்ளைகளை சரி பண்ண முடியும். அதை நம்ம புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்னுடைய லிஸ்ட்லே இல்லை, ஆவியானவர் பேசுகிறார். கவனித்து நடந்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்ய. அப்போ 3 மாதங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நாணல் பெட்டியில் விட்டாங்க, அங்கே இறக்கம் கிடச்சிருச்சு. இப்போ அந்த குழந்தை எங்கே போகுது? அரண்மனைக்கு போகுது. அருமையானவர்களே, குடிசை வீட்டிலே பிறந்த பிள்ளையை செத்து கொண்டு ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சட்டம் எங்கே பிறந்ததோ அதே அரண்மனையிலே பத்திரமாய் பாதுகாப்போடு அதே தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கும்படியான சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி அந்த அரண்மனையிலே கர்த்தர் பிள்ளையை வளர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்தார். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை. பெற்றோர் என்ன பண்ண முடிச்சிச்சு? என்ன பிரயாசம் நடந்துச்சு? அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. அவருடைய பிரயாசம் எல்லாம் தோற்று போனது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவரோ, நல்ல கவனிங்க, பெற்றோர்கள் எல்லாம் ஆண்டவர் பார்க்கல, பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளுடைய நோக்கம் வச்சிருக்கார். பிள்ளைங்க மேல ஒரு ஆண்டவர் ஒரு கரிசனை வச்சிருக்கார், ஒரு இரக்கம் வச்சிருக்கார். எனக்கு அருமையானவர்களே, குழந்தை வெட்டி சாகணும்னு ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா வெட்டி சாக வச்சிருப்பார். இல்லைன்னா இந்த குழந்தை பிறக்காமையே இருக்கும்படி செஞ்சிருப்பார். ஆனால் ஆண்டவர் பிறக்க செய்திருக்கிறார். எல்லாரும் செத்துட்டாங்க. எல்லா குழந்தையும் மோசையின் நாட்களில் செத்து போச்சு. ஆனால் மோசையின் நாட்களில் சாகாத ஒரே ஆண் பிள்ளை யாரு? மோசே மட்டும்தான். ஏன் தெரியுமா? நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நான் பிரயாசப்பட்டு என் பிள்ளையை கொண்டு வந்துடணும், என் பிள்ளைய அந்த இடத்துல நம்ம இப்படி எனக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு. ஒரு தகப்பனா ஒரு தாயா எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அந்த வசனத்தை அதிகாலை வேளையிலே கர்த்தர் கொடுத்த போது, ஆண்டவரே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் முடிவு பண்றது அல்ல, நாம தீர்மானிக்கிறது அல்ல, நாம பெஸ்டா பண்ணணும்னு நினைக்கிறது அல்ல. என் தேவன்
எனக்கு பிறந்த பிள்ளைகளே, நமக்கு பிறந்த பிள்ளைகளை எப்படி என்னவாக வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் வைத்திருக்கிறாரோ, ஆமென். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவங்களை கரங்களை அடிச்சு நல்லா ஆமென் தேவ ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி, ஓ தேவ நன்றி செலுத்துங்க. ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் இப்ப நான் இதை யோசிச்சு கொண்டிருந்த போது, நடுகிறவனாலும் ஒண்ணுமில்லை, நீர் பாய்ச்சிறவனாலும் ஒண்ணுமில்லை, அப்ப எப்படி முளைக்கும்? இப்ப விளைய செய்கிற தேவனால என்ன ஆண்டவர் செய்கிறார்? நல்லா கவனிங்க. விதைய விதைக்கலாம், விதைய விதைக்கலாம், நான் தண்ணி ஊற்றலாம் அல்லது யாராவது தண்ணி ஊற்றலாம். ஆனால் முளைக்கணும் அப்படின்னா அந்த பூமியில் அதுக்கு தேவையான எல்லா சக்திகளும் அதுக்கு தேவை. உங்களுக்கு தெரியுமா, வெளிச்சத்தில் விதை முளைக்காது. வெளிச்சத்தில் ஆமாம் முளைக்காது, இருளில் தான் முளைக்கும். அதுவும் அடைச்சி கம்ப்ரஸ் ஆக்கி உள்ளே வச்சு அது தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள் இருந்து அந்த தண்ணி பட்ட உடனே அது என்ன செய்யுது, முளைச்சி வருது. இப்போ இந்த முளைக்க செய்கிறத யாராவது பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க, பண்ண முடியாது. கர்த்தர் தான் செய்ய முடியும். சரி, வந்துருச்சு, மேலே வந்துருச்சு. இப்போ என்ன தேவை தெரியுமா? வெளியில் இருக்கிற ஆமாம் வெளியில் ஆக்சிஜன் அது வெளியில் விடணும்னா கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யணும், உள்ளிழுக்கப்படணும். அப்போ உள்ளிழுக்கப்பட்ட அந்த கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு தேவையான சக்தியை உருவாக்கும். இப்போ இதுக்கு தேவை பச்சையம். பச்சையம் தேவைன்னா வெயில் தேவை, வெளிச்சம் தேவை. இந்த வெளிச்சத்தை நீங்களும் நானும் கொடுத்துட முடியுமா? எவ்வளோ நாளுக்கு லைட் போடுவீங்க? சூரிய ஒளியை போல உங்கள் தாவரத்துக்கு ஒரு செடி முளைப்பதற்கு பச்சையத்தை கொடுப்பதற்கு வேற எந்த சக்தியாலும் முடியாது. அல்லேலூயா. இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னால் ஒன்றும் இல்லை, நான் செஞ்ச இந்த நீர் பாய்ச்சிக்கிறதுனால பிரயாசத்தினால ஒன்றும் இல்லை, நான் ஓடுனதுனால ஒன்றும் இல்லை, நான் விரும்பினதுனால ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, விளைய செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என் பிள்ளைகளை காப்பாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அற்புதம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆச்சரியப்படுத்த ஒருவர் இருக்கிறார். பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஜெயத்தை தருகிறவர் ஒருவர் இருக்கிறார். வெற்றியை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நான் ஓடாமலேயே எனக்கு வெற்றியை தருவதற்கு அவரால் முடியும். நான் பிரயாசப்படாமலேயே ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. 38 வருஷமா படுத்து கிடந்த பெதஸ்தாவின் குளத்தில் படுத்து கிடந்தவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போல. என்ன அருமையான தேவ பிள்ளைகளே, கட்டளையிட்ட மாத்திரத்திலே அவன் எழுந்து குதித்தெழுந்து நடந்தான் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? மனிதனால் முடியாதது, மருந்துகளால் முடியாதது, அங்க உலகத்தில் இருந்த அற்புதத்தால் முடியாதது, தூதர்களால் முடியாததை கர்த்தர் நமக்காக செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. 2 காரியம். ஒன்று, இறங்குகிற தேவனாலே மட்டும்தான் ஆகும். 2வது, விளைய செய்கிற தேவனால் எல்லாமே ஆகும். அல்லேலூயா. அவர் செய்வார். ஒரே ராத்திரியிலே ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற அவரால் முடியும். ஒரே ராத்திரியிலே வியாதியை குணமாக்க அவரால் முடியும். ஒரே ராத்திரியிலே உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவராலே ஆகும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக எல்லாரும் எழுந்து நின்று, let us all stand to our feet this morning. Let's pray to God. Let's thank God for the word of God. ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் வாய்களை திறந்து glory to God. Give God the glory. Give God the glory. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துகிற தேவன் நம் ஆண்டவர்.
சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியப்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அந்த தேவாதி தேவனை, அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு நம்ம எல்லாரும் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். ஐயா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் வாய்களை திறங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவன், 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 நல்லவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்.